வாழா உங்கள் வாழ்வை வாழ. Cheers! Senior Living by Casa Grande. Life begins at 50. திருப்பதியில் உள்ள கோவிந்தராஜ சுவாமி கோவில் ராஜகோபுரத்தின் மீது ஏறிய போதை ஆசாமிகள் அங்கிருந்த தங்க கலசங்களை சேதப்படுத்த முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பதி ரயில் நிலையம் அருகே திருமலை திருப்பதி தேவஸ்தானத்திற்கு சொந்தமான பழமை வாய்ந்த ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி கோவில் அமைந்துள்ளது. நேற்றிரவு கோவிலின் நடை அடைக்கப்பட்ட பிறகு தேவஸ்தான விஜிலன்ஸ் ஊழியர்கள் மற்றும் ஆயுதப்படை போலீசார் வழக்கம் போல் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது மர்ம நபர் ஒருவர் திடீரென கோவில் மதில் சுவரை தாண்டி 60 அடி உயரமுள்ள ராஜகோபுரத்தின் உச்சிக்கு ஏறுவதைக் கண்டு பாதுகாப்பு படையினர் அதிர்ச்சியடைந்தனர். உடனடியாக தேவஸ்தான உயரதிகாரிகள் மற்றும் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. கோபுரத்தின் உச்சிக்கு சென்ற அந்த நபர் அங்கிருந்த புனிதமான தங்க கலசங்களை உடைத்து சேதப்படுத்த முயன்றார். அவரை தடுத்து கீழே இறங்குமாறு அதிகாரிகள் வலியுறுத்திய போது, எனக்கு மது கொடுத்தால் மட்டுமே கீழே இறங்குவேன் என்று பிடிவாதம் பிடித்தார். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பான சூழல் நிலவியது. சுமார் 3 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயணைப்பு துறையினர் இரும்பு ஏணிகளை பயன்படுத்தி கோபுரத்தின் மீது ஏறி அந்த நபரை பத்திரமாக மீட்டு கீழே கொண்டு வந்தனர். போலீசார் அவரை தடுத்து நிறுத்தி விசாரணை நடத்திய போது அவர் தெலுங்கானா மாநிலம் நிஜாமாபாத் மாவட்டம் பெத்தமல்லாரெட்டி காலனியைச் சேர்ந்த திருப்பதி என்பது தெரியவந்தது. அவர் மது போதையில் இருந்ததும் உறுதி செய்யப்பட்டது. ஆயுதப்படை போலீசார் மற்றும் விஜிலன்ஸ் ஊழியர்கள் என பல அடுக்கு பாதுகாப்பு இருக்கும் ஒரு கோவிலில் இதுபோன்ற ஒரு சம்பவம் அரங்கேறியிருப்பது பக்தர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது.